ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியில் கொலுசாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோங்க. கடைசியில் இந்த வெள்ளியை கூட வாங்க முடியாத அளவுக்கு வெள்ளியோட விலையும் அதிகமாக உயர்ந்துக்கிட்டே போகுதுங்க. எப்பயுமே நம்ம தங்க நகை வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு 20,000 30,000 கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இப்போ வெள்ளி நகை வாங்கணுன்னா கூட நீங்கள் 20,000 30,000 கைக்கு எடுத்துகிட்டு போகலன்னா உங்களால் வெள்ளியில் கொலுசு கூட வாங்க முடியலைங்க. எப்பயுமே நம்ம ஒரு 5,000 எடுத்துகிட்டு போனோம்னா மெல்லிசாக காலுக்கு அழகாக ஒரு கொலுசு போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் போய் அவங்க போட்ட பில்லை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டோங்க. வெள்ளிக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்கிறாப்புல தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நகையை வந்துட்டு கொடுக்கும்பொழுது அதை அடிமாட்டு விலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த ரெண்டோட பில்லை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் நம்மளோட நகையை எவ்வளோ கம்மியான விலைக்கு எடுத்துக்கிறாங்க. அதே போல் அவங்களோட வெள்ளியை வந்துட்டு எந்த அளவுக்கு விலை போட்டிருக்காங்க. பில்லு பழைய பில்லுக்கும் புது பில்லுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட பழைய கொலுசு வந்து ரொம்பவே அறுந்து போகிற சூழ்நிலையில் இருக்குது. அப்படின்றதுனால கொடுத்துட்டு ஜால்ரா கொலுசு ஒன்று வாங்கலாம். நம்ம பெரியவங்க எல்லாம் இப்போ இந்த மாதிரி கொலுசு எல்லாம் போடுறதே கிடையாது. அதனால் குழந்தையாக இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு ஆசை தர ஜல் ஜல்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜால்ரா கொலுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களோட பழைய நகையை வந்து எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாங்க, அந்த பழைய நகையோட பில்லும் புது நகையோட பில்லும் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த புது கொலுசோட பில்லில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அந்த பில்லோட சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ கிராம் வெயிட் வெள்ளி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதனோட மொத்த அமௌண்ட்டு, நம்ம வாங்கின நகைக்கான மொத்த அமௌண்ட்டு போட்டு அதனோட டேக்ஸ் போட்டு பில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதில் வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு வருஷம் கழித்து அந்த பில்லு எடுத்து பார்த்தோம்னா நம்ம 1 கிராம் அப்போ என்ன விலைக்கு வாங்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த புது நகையில் இருக்காதுங்க. பழைய நகையிலும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்காது. அது என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நகையில் நமக்கு அந்த பழைய நகையை நம்ம எவ்வளோ விலைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பாங்களா பார்த்தீங்கன்னா அன்னைய வெள்ளியோட ரேட் வந்து என்ன அப்படின்றது அந்த பழைய நகையில நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளோட பழைய நகையை வந்துட்டு ஒரு 30% அளவுக்கு நமக்கு குறைக்கிறாங்க. 1 கிராமுக்கு 30% வரைக்கும் குறைக்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் நகை வாங்கும்பொழுது 1 கிராம் பார்த்தீங்கன்னா 112 ரூபாய்க்கு வாங்கினோம். எங்களோட நகையை பார்த்தீங்கன்னாக்கா 71 ரூபாய் 50 காசுக்கு எடுத்துக்கிறாங்க. பழைய நகைக்கும் புது நகைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெள்ளியை வந்துட்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஓரளவுக்கு லாபம் பார்க்கலாமா கண்டி. இந்த மாதிரி பொருளாக வாங்கி வச்சோம்னா மொத்தமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லாஸான விலைக்கு தான் நம்ம விற்றுக்கலாம். அழகு பார்க்குறதுக்காக மட்டுமே வந்து நம்ம வெள்ளி கொலுசை வாங்கி போட்டுக்கணுமே தவிர்த்து அதை லாபத்தை நோக்கத்தில் நீங்கள் நகையாக வாங்கினீங்கன்னா தங்க நகையை விட பல மடங்கு லாஸுக்கு தான் நம்ம வெள்ளி நகையை விற்கிறாப்புல இருக்குது. அந்த மாதிரி தான் எங்களோட பழைய நகையை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்துட்டு புது நகையை எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் 165 கிராம் தான் வாங்கினேன். அந்த 165 கிராம் பார்த்தீங்கன்னாக்கா 18,544 ரூபா போட்டிருக்கு. அதுக்கு டேக்ஸ் எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 3% ஜிஎஸ்டி கட்டுறாப்புல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இவங்க பார்த்தீங்கன்னா வேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 0.25% வேற போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போதும் பணம் கொடுத்து வாங்குறாப்புல இருக்கும், டேக்ஸ் போடுறாப்புல இருக்கும். ஆனால் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தங்க நகையோ ஒரு 3% 2% வரைக்கும் லெஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இது 30% 40% வரைக்கும் நம்மளோட பழைய நகையை வந்து கழிச்சிக்கிட்டு நகை காசை கொடுக்குறாங்க. மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னாக்கா 19,000 சில்லறதுக்கு இந்த நகையை வெள்ளி கொலுசை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன கொலுசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 5,000 6,000 வரைக்கும் நம்ம பணத்தை வந்து அந்த நகையில் இழந்துட்டோங்க. வெள்ளி நகையை வாங்கணும் அப்படின்னாக்கா லாபத்துக்கு வாங்குற நோக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கவே வேண்டாம். காயினாக வாங்கி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் பார்க்கலாங்க. பொருளாக வாங்கினீங்கன்னா அது மொத்தமும் நமக்கு லாஸாக தாங்க ஆகும். நீங்கள் யோசித்து உங்களோட தேவை என்ன அப்படின்றத பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த நகையை நான் எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நான் பாண்டிச்சேரியில் இருக்க ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரியில் தாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக தான் இருக்குது. ஆனால் விலை பார்த்தீங்கன்னா அதை விட பல டிசைனில் வந்துட்டு நமக்கு பில் போடுறாங்க. அதனால் பெரிய பெரிய கடைகளில் போய் நம்ம நகை வாங்கணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க வந்துட்டு காசை பற்றி கவலைப்படலை, எனக்கு டிசைன் தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பெரிய பெரிய கடையில் போய் நகை வாங்குங்க. ஆனால் சேமிப்புக்காக நகை வாங்குறவங்க கண்டிப்பாக சின்ன சின்ன கடைகளில் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம பேசி கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். நான் அந்த போல் எந்த கடையில் வந்து நகை வாங்கினேன் அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அன்னைய கோல்டு ரேட்டுக்கு அதே காசை கொடுத்து ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்காம நம்மளால் தங்க காயின் வாங்கிட்டு வர முடியுங்க. அந்த வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றா போய் பார்த்துக்குங்க. இன்னைய விலைக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ அதே ரேட்டுக்கு நம்மளால் தங்க நகை வாங்க முடியுங்க. ஒரு பைசா கூட நம்ம திரும்பி எக்ஸ்ட்ராவாக கொடுக்க தேவையில்ல. ஜிஎஸ்டி கிடையாது, செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஒரு கிராம் ஒரு 8000 அப்படின்னாக்கா மேற்கொண்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வராப்புல தான் இருக்குமே தவிர்த்து நம்ம பணத்தை அதில் இழக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே கடையிலேயே அந்த நகையை திருப்பி கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அன்னைய ரேட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அந்த கடையில் மட்டும் இல்லைங்க, அதை நம்ம பெரிய பெரிய ஷோரூமில் கொண்டு கொடுத்தாலும் அதே ரேட்டில் தான் எடுத்துக்காங்க. உங்களுக்கு அதில் எதனா டவுட் இருக்குன்னா கூட நான் வாங்கின காயினை உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் வேறு கடையில் மாற்றி அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நகைகளை வாங்கும்பொழுது கவனமாக இருங்க. சேமிப்பு ரொம்பவே முக்கியமான விஷயந்தான். அதை சேமிக்கிறதுல கவனம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.